This video is sponsored by SBO Digital Marketing. It is a mobile-based part-time job. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரகு அரிசி இனிப்பு பொங்கல் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாமா? 1/2 கப் கோடோ திணை வரகரிசி, 8 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் வெல்லம் பொடித்தது, 1 கப் பால், 1 மற்றும் 1/2 கப் தண்ணீர், 4 தேக்கரண்டி நெய், 15 குங்குமப்பூ, 1 தேக்கரண்டி திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் உடைத்த முந்திரி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதலாவது என்ன பண்ணணும்னா, வரகு அரிசியும் பருப்பையும் கழுவி தண்ணீர் வடித்து தனியாக வச்சுக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடாக்கி முந்திரி ஃபஸ்ட்டு சேர்த்து அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துணும். ப்ரௌன் கலர் வரையும் வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த பாசிப்பருப்பை அதை தனியாக எடுத்துகிட்டு அந்த நெய்லேயே என்ன பண்ணணும், அந்த நெய்யிலே பாசிப்பருப்பை சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்தோம்ல அந்த திணையை அந்த பாசிப்பருப்போடு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் பால், 1.5 கப் தண்ணி இது சேர்த்துக்கணும். அது ரொம்ப நல்லா மென்மையாக ஸ்மூத்தாக வர வரையும் நம்ம சமைக்கணும். குறைந்தது 12 நிமிடங்கள் வரை சமைக்கணும். இப்போ நம்ம அழுத்தி கொடுக்கும்போது எளிதில் மசிக்கிற மாதிரி வரையும் நம்ம சமைக்கணும். அதுக்கப்புறம் பொடித்த வெல்லத்தை சேர்த்துக்கணும். பொடித்த வெல்லத்தை சேர்த்து அது நன்றாக கலந்து சிறிது கெட்டியாகும் வரை சில நிமிடங்கள் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம முன்னாடி வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கொட்டையை பொங்கலோட சேர்த்திக்கணும். நீங்கள் விரும்பினா ஏலக்காய் தூளை கூட இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்பீடாக விரைவாக கலந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ வர இனிப்பு பொங்கல் கொஞ்சம் நெய் ஊற்றி சூடாக நம்ம பரிமாறணும். இதை குழந்தைகளுக்கு கொடுங்க, குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு ஹாட் டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோம்பு விதைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சோம்பு விதை என்ன பண்ணுதுன்னா பல்வேறு உணவுகள் இதை யூஸ் பண்ணலாம். மசாலாவாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு, நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். வயிற்றுப்புண்ணு வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் பூஞ்சை, அதை பூஞ்சைனா ஃபங்கஸ், பாக்டீரியா அப்படின்னு சொல்லி அந்த கிருமிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வராமல் இது தடுக்குது. அதுக்கப்புறம் ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்த இது உதவி செய்யுது. இப்போ வீக்கத்தை குறைக்கிறது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? வரகரிசி இனிப்பு பொங்கல் பற்றி பார்த்தோம். அது எப்படி செய்கிறது பற்றி பார்த்தோம். ஒரு ஹாட் டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.